வணக்கம் மானிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இந்த சிஏல சேர போற பசங்களுக்கு, சிஏ படிக்க போற பசங்களுக்கு, சிஏ படிச்சுக்கிட்டு இருக்க பசங்களுக்கு அப்பப்போ ஒரு சந்தேகம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 9தோ, 10தோ, 11தோ படிக்கிறீங்க அப்படின்னா, பிகாம் காலேஜ் சேர்ந்து படிக்கணுமா? பிகாம் கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கணுமா? பிகாம் இன்ஃபாக்ட் படிக்கணுமா? அப்படின்ற மாரி சில டவுட்ஸ் வரும். ஏன்னா, ஒரு குரூப் என்ன சொல்லும்? காலேஜ் கண்டிப்பா காலேஜ் சேரணும். அப்படின்னு ஒரு குரூப் சொல்லும். இன்னொரு குரூப் என்ன சொல்லும்? காலேஜ்லாம் எதுக்கு? பிகாம்லாம் காலேஜ்லாம் போய் படிக்கணும்னு அவசியம் இல்ல. கரஸ்பாண்டன்ஸ்ல போட்டா போதும். சிஏ மட்டும் ஃபுல் டைம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இன்னொரு குரூப் எது சொல்லும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிகிரி எதுக்கு? தேவையே இல்ல. மாரி 3 குரூப் இருக்கு. இப்போ புதுசா இன்னொரு குரூப் கூட இருக்கும். பிகாம ஆன்லைன் காலேஜ்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப். மொத்தம் 4 குரூப் இருக்கும். பேரண்ட்ஸ்க்கு ஆப்வியஸ்லி இது செம்ம கன்ஃப்யூஷன். ஏன்னா, எல்லா புள்ளைங்களுக்கும் படிக்கணும், ஜெயிக்கணும்னு ஆசை. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சேஃப்டி முக்கியம். சேஃப்டினா என்னன்னா, ஒருவேளை சொதப்பிடுச்சுன்னா, கீழ விழாம என்ன பண்றது? ஒரு நெட் போடுற மாரி. இப்ப மேல இருந்து வேலை செய்யும்போது ஒரு நெட் போட்டுப்பாங்கல்ல. ஒருவேளை கீழ விழுந்தா அந்த நெட்ல விழுவும் அப்படின்றாங்க. ஸோ, பிகாம்ன்றது அந்த நெட் அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஓகே. ஸோ பேரண்ட்ஸ் திங்க் பண்றதும் தப்பு கிடையாது. ஒருத்தர் சொல்றதும் அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது. அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. நான் ஏன் இத சொல்றேன்றதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம அலசுவோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா கூட போகலாம். இது வந்து ஒரு லைஃப் டைம்க்கான வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த இந்த வீடியோனால உங்களுக்கு ஒரு டிசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இதனால நீங்க நெறைய குழம்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நெறைய கேள்விகள் கேட்கப்படும். அல்டிமேட்டா நான் ஒண்ணு சொல்றேங்க. 4 பேரு 4 விதமா சொல்லுவாங்கன்ற மாரி, கண்டிப்பா 4 பேர் இருப்பாங்க. 4 விதமா தான் சொல்லுவாங்க. அல்டிமேட்லி இட்ஸ் லைஃப் டிசிஷன் பிட்வீன் உங்களோட பையனோ, பொண்ணோ, நீங்களும். ஸோ பேரண்ட்டும், அவங்களோட சில்ட்ரனும் சேர்ந்து உட்கார்ந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் முடிவு எடுக்கணும். நெறைய பேர் வீட்ல டிசிஷன் வந்து பேரண்ட்ஸ் தான் இருக்குது. ஆனா, இதுல ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் அந்த குழந்தைய வளர்த்துட்டாங்க. 18 வயசு ஆன குழந்தைக்கு, இப்ப 17 வயசு ஆன குழந்தைக்கு கூட, அவனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டான டெசிஷன் எடுக்கிற சூழ்நிலையில அவன வளர்க்கல. "உனக்கு என்ன எடுக்க தெரியும்? உனக்கு இன்னைக்கும் சட்டை நான் தான் வந்து சொல்றேன். என்ன சட்டை போட்டா நல்லா இருக்கும்னு நான் தானே சொல்றேன்." அப்படின்ற மாரி இந்த சந்தோஷ் சுப்ரமணியத்துல வர அப்பா மாரி கேரக்டர்ஸ் தான் நெறைய பேர் இருக்காங்க. அம்மா. அந்த சந்தோஷ் பிரகாஷ் ராஜ் கேரக்டர் அப்படியே அம்மா கேரக்டரா மாத்துனா கூட வொர்க் அவுட் ஆகும். பசங்கள ரெஸ்பான்சிபிளா டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்கள வளர்க்கவே இல்லன்றது நான் பார்க்குறேன். அதாவது பசங்க ஆசைப்பட்டா ஒரு பொம்மை வாங்கி தர முடியுமே தவிர, பேரண்ட்ஸால. பசங்க ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த செய்ய போறாங்க. அதுக்கு அவங்க ஒரு ரிஸ்க் எடுக்க போறாங்க அப்டின்னா, பேரண்ட்ஸ் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விடுறதில்ல. ஏன்னா சொசைட்டி மேல ஒரு பயம். அவன் சின்ன பையன், அவன் அப்டிதான் சொல்லுவான். உனக்கு எங்க போச்சு அறிவு அப்டின்னு 4 வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தவங்க கேட்டுருவாங்களோ அப்டின்ற அட் த சேம் டைம் அவங்க சொல்றதும் கரெக்ட். அதாவது ஒரு சொசைட்டியா இந்த மாரி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4 வருஷம் கழிச்சு ஒரு வேள சிஏலாம் முடிக்க முடியல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு, திரும்பி பார்த்தா வெறும் 12ல ஒரு டிகிரி மட்டும் தான். 12த் சர்டிஃபிகேட் மட்டும் தான் இருக்குமே தவிர, ஒரு டிகிரியே கையில இருக்காது. எப்படி போய் பொழைக்கிறதுன்னு தெரியாது அப்படின்ற மாரி, ஒரு பயமான ஒரு சூழ்நிலை வந்துரும். அதனால காலேஜ் போறது பெஸ்ட்டு அப்படின்னு சில பேரண்ட்ஸோட ஆர்கியூமென்ட். இந்த மாரி நெறைய ஆர்கியூமென்ட் இருக்கு. ஸோ, இப்ப நம்ம ஒண்ணொண்ணா எடுத்து முடிப்போம். ஃபர்ஸ்ட்டு காலேஜுக்கு ஏன் போணும்? அப்படின்ற ஆர்கியூமென்ட். இன்னைக்கு நான் கேட்கும்போது, காலேஜ்ல போய் படிக்கிறோமா? புக்ஸ படிச்சு நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோமா? அப்டின்னா 15லேருந்து 20% ஆமா. 100%ல 20% ஆமா. அப்ப மீதி என்ன 80% என்ன? நெட்வொர்க்கிங், சோஷியலைசிங், அ தைரியமா பேசறது அப்டின்லாம் சொல்றாங்க. இந்த மாரி ஒரு ஒரு 5, 6 வச்சிருக்காங்க. அதுல நெட்வொர்க்கிங் தான் மெயினா சொல்றாங்க. சோஷியல் நெட்வொர்க்கிங். ஆ அப்புறம் வந்துட்டு இந்த ஃபியர்லாம் போகும். நல்லா பழகுவாங்க அப்டின்றது. மேபி இது பாசிபிளா இருந்திருக்கலாம். ஒருவேள அ ஒரு பொண்ணு வந்து கேர்ல்ஸ் ஸ்கூல்லயே படிச்சுட்டு, ஒருவேள பிகாம் காலேஜ வந்து ஒரு கோஎட் காலேஜ்ல படிக்க போறாங்க அப்டின்னா, இது ஒரு பாசிபிலிட்டில இருக்கலாம். ஒரு பையன் கிராமத்திலேயே வளர்ந்துட்டான். ஓகே. அ ஃபுல்லா கவர்ன்மென்ட் ஸ்கூல்லயே படிச்சிருக்கான். பாய்ஸ் ஸ்கூல்லயே படிச்சிருக்கான். கிராமத்திலேயே இருந்திருக்கான். அவன் வந்து ஒரு சிட்டில போய் ஒரு காலேஜுக்கு போறான் அப்டின்னா, ஆமா. அப்போ அதெல்லாம் அந்த காலேஜ் வந்து இவங்க சொல்றதெல்லாம் ஒர்த்.
இவங்க வந்து சோஷியலைஸ் பண்ண கத்துப்பாங்க, நெட்வொர்க்கிங் பண்ண கத்துப்பாங்க, தைரியமா பேச கத்துப்பாங்க, 10 பேர் கூட பழக கத்துப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா, ஒரு பையன் சிட்டில ஒரு டாப் ஸ்கூல்ஸ்ல படிச்சுட்டு வர பசங்க, பொண்ணுங்களோ, பையனோ சிட்டிலேயே பொறந்து வளர்றாங்க. கோஎட்ல படிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி சோஷியலைசிங் வரும். பசங்ககிட்ட எந்த லிமிட்ல பழகணும், பொண்ணுங்ககிட்ட எந்த லிமிட்ல பழகணும். ஒரு காம்படிஷன்னா கை தூக்கிட்டு நான் வரேன், என்ன சேர்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு, ஆ ஒரு இன்ட்ரோவெர்ட்டா இல்லாம, ஒரு நல்ல சகஜமா பழகக்கூடிய பையனாவோ, பொண்ணாவோ இருந்துட்டா, அப்போ அவங்க காலேஜ் போறது எதுக்காக போவாங்க அப்டின்னா, படிக்கிறதுக்காக மட்டும் தான் போவாங்க. அங்க போய் புதுசா ஏதோ நம்ம கத்துக்க போறோம். நம்ம அறிவுக்கு அங்க இன்னும் நெறைய தீனி கிடைக்கும். ஸோ ஸ்கூல்ல ஓரளவுக்கு நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். காலேஜுக்கு போம்போது இன்னும் அதோட 10 மடங்கு அதிகமா கத்துக்க போறோம். அப்டின்ற ஆசையோட தான் அவங்க போவாங்க. அப்போ அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய காலேஜ் வந்து என்ன மாரி காலேஜா இருக்கணும்? னா, இவங்க அறிவுக்கு தீனி போடுற அளவுக்கான காலேஜா இருக்கணும். அப்படி இல்ல, ரொம்ப ஆவரேஜான காலேஜ்ல சேர்ந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில என்ன ஆயிடும்னா, இவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா, அதுக்கான தீனி கிடைக்காது. அங்க போய் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். அப்ப என்ன ஆயிடும்னா, டைவர்ஷன் ஆயிடும். லைக் இப்போ ஏதாவது டைவர்ட் பண்ணி ஆகணும்ல, இருக்கிற டைமு. அப்ப நெறைய பழக்கவழக்கங்கள் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது. இப்ப ஸ்கூல்லயே சுமாரா படிக்கிற பசங்க. இவங்களுக்கு காலேஜ் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா, இவங்க ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அடுத்த லெவலுக்கு போமாட்டாங்க. உங்களுக்கே தெரியும். என் கெப்பாசிட்டிக்கு எனக்கு ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லாம் செட் ஆவாது. இந்த சிஏ, சிஎம்ஏலாம் செட் ஆவாது. நான் அப்படியே காலேஜ் பண்ணிட்டு, மேபி கொஞ்ச நாள் கழிச்சு எம்பிஏ மாரி ஏதாவது பண்ணிட்டோ, இல்லன்னா எம்காம் மாரி பண்ணிட்டோ வேலைக்கு போயிடுறேன். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு காலேஜ் போன டிகிரி தேவை. இதே ஒரு பையனோ, பொண்ணோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ண போறாங்க. சிஏஓ, சிடபிள்யூஓ, சிஎம்ஏஓ பண்ண போறாங்க. போது இவங்களுக்கு காலேஜ் எந்த விதத்தில யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ காலேஜ்ல யார் ஃபேக்கல்டி? அவங்க எந்த அளவுக்கு படிச்சுட்டு வந்து கிளாஸ் எடுக்குறாங்க? நெறைய காலேஜ்ல நான் பார்க்குறேன். ஹெச்ஓடி வந்துட்டு டாக்டரேட் ஹோல்டர்ஸா இருக்காங்க. அவங்க படிச்சு டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. நான் தப்பு சொல்லல. அவங்க சூப்பர். பட் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க தெரியுமா? இந்த விதவிதமா இருக்க போற இந்த 40, 45 பசங்களையும் அந்த 2 மணி நேரம் ஒரு ஒரு கிளாஸ்க்கும் ஹோல்டு பண்ணி அவங்க வந்து அவ்ளோ கவனிச்சு இவங்க கிட்ட அவ்ளோ இருக்கிற அறிவு எல்லாத்தையும் அவங்களுக்கு பகிர்ந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் நாலேட்ஜ் பண்ணி, அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வர முடியுதா? அதுவும் ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ்க்கு. அதாவது ஒரு வருஷத்துல 2 கிளாஸ்க்கு இன்ஸ்பயர் பண்றது மேட்டர் இல்ல. எவ்ரி சிங்கிள் கிளாஸ்ல அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி, அவங்களுக்கு தேவையான ஃபுட் ஃபார் தாட் குடுத்து கிளாஸ் எடுக்குறாங்களா? எல்லா டீச்சரும், எல்லா ஃபேக்கல்டியும் அப்படி எடுக்குறாங்களா? அப்படின்ற கேள்விய நீங்க கேட்கணும். அதே மாரி ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்டுக்கு அந்த காலேஜ் வந்து ஒரு நல்ல இங்கிலீஷ் கத்துக் குடுக்கறதுக்கான வாய்ப்புகளா இருக்கும். அப்ப அவங்களுக்கு அந்த காலேஜ் தேவ. அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம். ஒரு 10 பேர் இங்கிலீஷ் பேசும்போது, ஐயோ! நம்மளால பேச முடியலன்ட்டு. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒண்ணு ரொம்ப அதிகமாகலாம். அது சரியாவும் போலாம். அது சரியாயிரலாம். அந்த மாரி காலேஜ் போறதுனால. இதெல்லாம் நீங்க வந்து ஒண்ணு ஒண்ணா டிக் போட்டுன்னே வரணும். ஒரு ப்ரோ, ஒரு கான். ஒரு ப்ரோ, ஒரு கான்னு ஒண்ணு இருக்கும். அது நீங்க டிக் போட்டுட்டே வரணும். ஸோ யாருக்கு காலேஜ் வேஸ்ட் ஆஃப் டைமா இருக்கலாம் அப்டின்னா, நான் ஸ்கூல்ல நல்லா சிபிஎஸ்இல டாப் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்துட்டு ப்ரொஃபஷனலா ஆவணும். அதாவது சிஏஓ, சிஎம்ஏஓ, சிஎஸ்ஓ அந்த மாரி ப்ரொஃபஷனல் ஆவணும். நான் அத நோக்கி தான் என் சிந்தனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில, இந்த காலேஜ்ன்றது அவங்களுக்கு ஒரு டைம் வேஸ்ட்டா ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, காலேஜ்ல ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. நீங்க ரொம்ப புத்திசாலின்றதுனால உங்களுக்கு செப்பரேட்டா கேர் எடுத்துக்கிட்டு, அடுத்த லெவல் ஆஃப் விஷயங்கள் உங்களுக்கு குடுக்க போறது கிடையாது. ஆ இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் 11த் ஸ்டாண்டர்ட் போர்ஷன், கொஞ்சம் 12த் ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் தான் வரும். அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் லாங்குவேஜஸ் இருக்குது. அது மாரி நெறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நீங்க எத நோக்கி போறீங்களோ, அதுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட்ஸ் நெறைய வரும். ஏன்னா, அதெல்லாம் குடுத்தா தான் ஒரு காலேஜ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட் போர்ட்ல 11த், 12த்ல லாங்குவேஜஸ் இருக்குது. சிபிஎஸ்இல 11த், 12த்ல லாங்குவேஜே கிடையாது. அப்ப ஏன் சிபிஎஸ்இல 11த், 12த்ல லாங்குவேஜ் இல்லன்னா, அவங்க என்ன நெனைக்கிறாங்க, போதும்பா 10த் வரைக்கும் அவங்க லாங்குவேஜ் படிச்சுட்டாங்க, போதும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அவங்க வந்து தமிழோ, பிரெஞ்சோ, சான்ஸ்கிரிட்டோ 11த், 12த்ல படிக்கிறது கிடையாது. அப்போ நம்ப ஊர்லயே நம்ம ஸ்கூல் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல 600 அதாவது 6 சப்ஜெக்ட் வைக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல 5 சப்ஜெக்ட் தான் வைக்கிறாங்க. அதாவது சிபிஎஸ்இல சொல்றேன். இப்போ இந்த திங்கிங்லாம் இருக்குது. அப்போ தேவையில்லாத நெறைய 2ண்ட் இயர்லயோ, 3ர்ட் இயர்லயோ பார்த்தீங்கன்னா, பிகாம்ல ஏம்பா நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபியூச்சர்ல என்ன ஆகப் போறோம்? இதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாம நெறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது பிளஸ் ஒரு 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 6 ஹவர்ஸ் காலேஜுக்கு போறாங்க, வராங்க அப்டின்னா, நான் நெறைய பேர்ட்ட விசாரிக்கிறேன். ஆ காலையில 9 மணிக்கு போனாங்கன்னா, சாயங்காலம் 4 மணிக்கு வரதா சொல்றாங்க. காலேஜுக்கு முடிச்சு.
8 ஹவர் டிராவலிங் டைம் வேற. அப்ப இவ்ளோ ஹவர்ஸுக்கு அதாவது ஸ்கூல் அளவுக்கு காலேஜ்ல எடுக்க வேண்டியது இருக்குதா? அவ்ளோ நாலேட்ஜ் அவங்க டீச்சர் இவங்களுக்கு குடுக்குறாங்களான்னு நான் கேட்டா, இல்ல சார் போறோம், வரோம். டீச்சர் பாட்டு வருவாங்க, போவாங்க. நாங்க பாட்டு ஜாலியா பேசின்னு இருப்போம், விளையாடின்னு இருப்போம். இப்படிதான் பல பேர் சொல்றாங்க. நான் ஒருத்தர் 2 பேர்லாம் சொல்லல. நெறைய பேர் சொல்றாங்க. இதுல வேற அவங்க வந்து ஒரு செமிஸ்டருக்கு 35,000லேருந்து 40,000 மினிமம் செலவு பண்றாங்க. இது தவிர அட்மிஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 1,00,000 கட்டுறாங்க. இப்ப சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, அ ஓரளவுக்கு இப்போ டாப் 1, 2 காலேஜஸ் தவிர நான் சொல்றேன். அதாவது ஒர்த்லெஸ் காலேஜ் நான் சொல்றேன். டாப் 1, 2, 3 காலேஜஸ் தவிர ஒர்த்லெஸ் காலேஜ்ல இன்னைக்கு சீட் வாங்கணும்னா ரூ. 2,00,000 பிகாம் சீட்டுக்கே கேட்கறாங்க, உள்ள போறதுக்கு. அத தவிர ஒரு செமிஸ்டருக்கு 40,000, 45,000, 50,000 கேட்கறாங்க. சில காலேஜ்ல என்ன பண்றாங்கன்னா, காலேஜ்லயே சிஏ எடுக்குறோன்ட்டு ஒரு ஹம்பக்ல போட்டு, அதான் எவனும் எடுக்க போறதில்ல. சும்மா உட்கார வச்சுட்டு, 2வது செமிஸ்டர்லாம் சிஏ கிளாஸ ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட்டே பண்றது. 4வது செமிஸ்டர்ல தான் சிஏ ஃபவுண்டேஷனுக்கான கிளாஸ ஓரளவுக்கு முடிக்கிறது. ஸோ, காலேஜ முடிச்சிருக்கும்போது தான், அவங்க சிஏ ஃபவுண்டேஷனே முடிக்கிற லெவலுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இது அடிஷனலா போட்டு அதுக்கு ஒரு காச வாங்குறது. சி இப்போ ஒருத்தன் சிஏ கிளாஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டான். டெய்லி அவனுக்கு 5 ஹவர்ஸ் கிளாஸஸ் இருக்குது. சிஏ கிளாஸ் இருக்குதுன்னா, அவனுக்கு காலேஜ் டைமிங் செட்டே ஆவாது. சில பேர் சொல்லுவாங்க, "நீ மார்னிங் சிஏ கிளாஸ் போ, ஈவினிங் காலேஜ் வான்னுவாங்க." ஆர் நீ மார்னிங் காலேஜுக்கு போ, ஈவினிங் சிஏ கிளாஸ் போணும். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து செட்டே ஆகாது. ஏன் அப்டின்னா, ஒரு ஒரு டைம்லலாம் போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்ப நான்லாம் படிக்கும்போது, நான் சிஏ ஃபவுண்டேஷன்லாம் படிக்கும்போது போர்ஷன்ஸ் கம்மி. இன்னைக்கு இருக்கிற போர்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். அப்பலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் 50 மார்க்கு, 4 சப்ஜெக்ட் சேர்த்து 200 மார்க் வைப்பாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் 100 மார்க்கு. பிளஸ் இன்டர்ல படிக்க வேண்டிய சிலபஸ்லாம் கொண்டு போய் ஃபவுண்டேஷன்ல வச்சுப்புட்டாங்க. அப்போ டீட்டெயில்டா இருக்கு சிலபஸ்ஸு. நெறைய எழுத வேண்டியிருக்கு. நெறைய படிக்க வேண்டியிருக்குது. நெறைய கத்துக்க வேண்டியிருக்குது. அண்ட் நெறைய பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 11த், 12த்ல மேத்ஸே எடுக்கிறதில்ல. அப்போ காலேஜ்லயும் மேத்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதில்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு தேவையில்ல. நான் சிஏ ஃபவுண்டேஷன ஸ்கிப் பண்ணிட்டு, அப்படியே டைரக்ட் என்ட்ரில வந்துடுறேன் அப்படின்றாங்க. பிகாம் முடிச்சுட்டு நீ சிஏக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, படிக்கிறதே மறந்திருக்கு. பாதி பேருக்கு நான் சொல்றேன். இப்ப நான் டைரக்ட் என்ட்ரிய ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன நெனச்சுக்கிட்டு இருந்தேன் அப்டின்னா, ஓல்டு சிலபஸ்ல டைரக்ட் என்ட்ரி ஏன் ஃபெயில் ஆவுறாங்க அப்டின்னா, அவங்க ஆர்டிகல்ஷிப் போயிட்டே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால டைரக்ட் என்ட்ரி ஃபெயில் ஆனாங்க. அப்போ நியூ சிலபஸ்ல ஆர்டிகல்ஷிப் தேவையில்ல. பிகாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெய்ட்டா இன்டருக்கு வந்துட்டு 8 மாசம் படிச்சுட்டு இன்டர் எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே நம்ம வந்து ஃபைனலுக்கு போயிரலாம். அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் போலாம் அப்டின்ற மாரி ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. நான் ரொம்ப நல்ல ஸ்கீம்னு ரொம்ப வரவேற்றேன். ஆனா, இப்ப நம்மகிட்ட நான் வந்து ஒரு சாம்பிள் சைஸ் எடுத்து ஒரு 40, 50 பேர் டைரக்ட் என்ட்ரிய பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு இன்டருக்கு 8 சப்ஜெக்ட். டைரக்ட் என்ட்ரில 20% தான் 100 பேர்ல 20 பேர் தான் 8 சப்ஜெக்ட்ன்னு ஈவன் திங்க் பண்றாங்க. திங்க் பண்றதே. மிச்சவங்கலாம் வந்து 4 சப்ஜெக்ட் தான் திங்கே பண்றது. சாரி 3 சப்ஜெக்ட் தான் திங்கே பண்றது. அதாவது ஒரு குரூப் தான் திங்க் பண்றது. அடுத்தது அந்த ஒரு குரூப் இவங்க டாக்ஸ்ன்றதெல்லாம் காலேஜ்லயே படிச்சிருக்காங்க. ஆனா, அதுல இவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேட்ஜ் இருக்குன்னா, ஒரு சிம்பிளான சம்ஸ கூட இவங்களால அட்டெண்ட் பண்ண முடியல. கிளாஸ் அட்டெண்ட் பண்ற ஒரு ஒரு 40, 50% ஆஃப் த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட, அதாவது காலேஜ்ல சிஏ, இன்டர்க்கான டாக்ஸ் அளவுக்கு ஆல்ரெடி படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா, ரொம்ப மோசமா படிச்சிருக்காங்க. இது காலேஜ்ல 75% எடுத்த பசங்கள வச்சு தான் நான் சொல்றேன். சும்மா காலேஜ்ல ஓபி அடிச்ச பசங்க கூட கிடையாது. போயிட்டு படிச்சுட்டு வந்த பசங்கள தான் சொல்றேன். ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு 18 வயசு இருக்கிற புள்ளைங்களுக்கு புரியக்கூடிய விஷயங்கள, ஒரு 21 வயசு இருக்கிற பையனுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவங்க படிக்கிறத மறந்துட்டாங்கன்னு தோணுது எனக்கு. இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் நான் சொல்றேன். டேய் என்னடா பண்றீங்க 3 வருஷம் காலேஜ்லன்ற மாரி ஒரு கோவப்பட வைக்குது. ஸோ நல்ல காலேஜ்ன்றது சிட்டில 1, 2 தான் இருக்குது. அந்த காலேஜ்ல இவங்க படிச்சுட்டு வராங்களா? அந்த அளவுக்கு அவங்க ட்ரெய்னிங் எடுத்துட்டு வராங்களான்றது ஒரு குதிரை கொம்பா இருக்குது. பாதி பேருக்கு மேல காலேஜ்ல பெஞ்ச் தேய்ச்சுட்டு வராங்க மாரி தான் எனக்கு தோணுது. ஸோ சிஏவே கஷ்டம். 6 ஹவர் கிளாஸ் வராங்க. ஒரு நாளைக்கு 6 ஹவர் கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்க அப்டின்னா, இன்னொரு 7 ஹவர், 8 ஹவர் செல்ஃப் ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. இப்போ செல்ஃப் ஸ்டடி பண்ண வேண்டிய ஹவர்ஸ்ல போய் காலேஜ்ல அட்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, அப்போ நான் கிளாஸ் நடத்துனது எப்ப போய் படிப்பாங்க? காலேஜ்ல வேற சும்மா எக்ஸாம்னு ஒண்ணு வச்சுடுறாங்க. அது படிக்கிறாங்களோ, படிக்கலையோ பசங்க அது டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ, அப்போ அது ஃபுல்லா அவங்க டைம குடிச்சிருது. ஸோ, சிஏ கிளாஸ் நடத்துனத ரிவைஸ் பண்ற டைம்ல இவங்க காலேஜ் போய்ட்டாங்கன்னா, அப்போ சிஏ நடத்துனத எப்ப படிப்பாங்க? காலேஜ் படிக்க வேண்டிய டைம்ல என்னத்த பண்ணுவாங்க? சார் எனக்கு ஒரு சேஃப்டி வேணாமா? ஒருவேள சிஏல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றது? சேஃப்டி வேணாமா? அப்டின்னா, ஒருவேள உங்களுக்கு கவர்ன்மென்ட் கோட்டால சீட் கிடைக்குது. வருஷத்துக்கு ரூ. 8,000க்குள்ள தான் செலவே நடக்குது. 3 வருஷத்துக்கு ஒரு 40,000ல முடிஞ்சிருது என் காலேஜ் அப்டின்னா, 3 வருஷத்துக்கு சேர்த்து.
இப்போ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம்னு நான் சொல்லுவேன். பட் செமிஸ்டருக்கு ரூ. 40,000 50,000 செலவு பண்ணி, கேப்டேஷன் ஃபீஸ் ரூ. 50,000 ரூ. 1,00,000 குடுத்து உள்ள போறதெல்லாம் ஒர்த்தே கிடையாது. ஏன்னா, பாதி காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ கிடையாது. பிகாம் டிகிரி குடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பிகாம் டிகிரி வச்சுட்டு நீங்க வேலைக்கு வந்தீங்கன்னா, அந்த காலேஜ்ல முடிச்சுட்டு ரூ. 12,000லேருந்து ரூ. 15,000 மேல சம்பளம் கிடையாது. இல்லன்னா கால் சென்டர்லயோ, பிபிஓலயோ போய் ஒர்க் பண்ண வேண்டியது தான். ஒரு அக்கவுண்டன்ட் ஜாப் கிடைக்காது. இப்ப நான் நெறைய பேர் காலேஜ் முடிச்சுட்டு வந்த பசங்கள பார்த்தேன். என்னோட 11த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கான அறிவு கூட கிடையாது. நான் ஓப்பனா சேலஞ்ச் கூட சொல்றேன். காலேஜ் முடிச்சுட்டு வராங்க. 11த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கான அறிவு கிடையாது. நான் டெய்லி 4, 5 பேர் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். பிகாம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. டெய்லி நான் சொல்றேன். டெய்லி. ஏன்னா, என்னோட கிளையண்ட்ஸ் அவ்வளோ பேருக்கு நான் வந்துட்டு அக்கவுண்டன்ட்ஸ் ரெடி பண்ணி தரணும். எங்க ஆஃபீஸ்லயே அக்கவுண்டன்ட்ஸ் தேவைப்படுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நெறைய பேருக்கு அக்கவுண்டன்ட்ஸ் தேவைப்படுறாங்க. அவங்க சொல்றாங்க, "கிருஷ்ணன் நீங்க தான் வந்துட்டு ஆ இந்த மாரி சர்வீசஸ்லாம் பண்றீங்களே, பிளேஸ்மென்ட் சர்வீசஸ்லாம் நீங்க வந்து கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணி தர்றீங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க. நானும் போட்டுன்னே இருப்பேன். அக்கவுண்டன்ட்ஸ் தேவை, பிகாம் ஃப்ரெஷர் இருந்தா இது பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, இது பண்ணுங்கன்ட்டு. பர்ச்சேஸ் என்ட்ரி கூட தெரியல பாதி பேருக்கு. ஓப்பனா சொல்றேன். சேலஞ்சா சொல்றேன். "நீங்க என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க? சும்மா அடிச்சு விடாதீங்க சார்ன்னு." நான் வந்து கால் ரெக்கார்டிங்லாம் பண்ணல. ஏன்னா பண்ணி வச்சா, ஆ இவ்ளோ மோசமா இருக்கேன்ற மாரி இருக்கும். நிஜமா சொல்றேன். பர்ச்சேஸ் என்ட்ரி கூட தெரியல. 11த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மந்த்லி எக்ஸாம்க்கான அறிவு கூட கிடையாம தான் பிகாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க வெளில. இதுல வேற வந்து 65% 70% ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ்ன்னு வேற போடுறது ரெஸ்யூம். இது வந்து சென்னையில மட்டும் கிடையாது. சென்னையிலயும் எடுத்து பார்த்தாச்சு, ஊர்லேருந்து எடுத்து பார்த்தாச்சு, எல்லா ரெஸ்யூம்ஸையும் எடுத்து பார்த்தாச்சு. 3 வருஷம் என்னடா பண்றீங்க காலேஜ்லன்ற மாரி தான் இருக்குது. ஸோ, ஆல்ரெடி ஒரு டஃப்பான கோர்ஸ் படிக்கணும்னு முடிவு எடுத்துற பசங்களுக்கு, அதாவது 12த் ஸ்டாண்டர்டையும், 4த் ஸ்டாண்டர்டையும் அட் அ டயத்துல அட்டெண்ட் பண்ணா எப்படி இருக்குமோ, அப்படிதான் இருக்கும் சிஏ கிளாஸ்க்கும், பிகாம் காலேஜுக்கும் போயிட்டு இருந்தா. சார் நான் சிட்டிலயே டாப் காலேஜ்ல எனக்கு சீட் கிடைச்சிருக்கு. நான் போலாமா அப்படின்னா, யூ கோ அண்ட் என்ஜாய் யுவர் காலேஜ். டூ சிஏ ஆஃப்டர் யுவர் காலேஜ்ன்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் காலேஜ எதுக்காக நீ காலேஜ் போனியோ, அந்த காலேஜுக்கு 100% குடுத்துரு. தேவையில்லாம சிஏவ இழுத்து வச்சுக்கிட்டு, இதையும் பண்ணிக்கிட்டு, அதையும் பண்ணிக்கிட்டு, காலேஜ் லைஃபையும் என்ஜாய் பண்ணாம, சிஏ சப்ஜெக்ட்ஸையும் என்ஜாய் பண்ண முடியாம, ரொம்ப கிடுக்கி புடியா இருக்கும். அட்லீஸ்ட் ஃபவுண்டேஷன் லெவலுக்கு கூட அது மாரி இருக்காது. பட் இன்டர் லெவலுக்குலாம் நீங்க வரும்போது, புழுவா நெளிவீங்க. ஓப்பனா நான் சொல்றேன். சி உன்னோட யூத்தே நீ இழந்துருவேன்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். நிஜமா சொல்றேன். நான் சிஏக்கு இன்டர்ல அட்லீஸ்ட் 8 மணி நேரம் படிக்க வேண்டியிருக்கும். அது தவிர காலேஜுக்கு ஒரு 6 மணி நேரம் போ வேண்டியிருக்கும். இது தவிர டிராவலிங் டைம் வேற இருக்கும். இதெல்லாம் நீ நோட் பண்ணணும். அண்ட் 2வது இப்போ சார் ஒருவேள சிஏல சொதப்பிட்டாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க. என்ன பண்றது? பிகாம் டிகிரி இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்டின்னா, பிகாம டிகிரியா பார்க்கணுமா? காலேஜுக்கு போய் சர்டிஃபிகேட்டா பார்க்கணுமா? அப்படின்னு 2 இருக்குது. பிகாம் டிகிரி தான் வேணுமா? அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ்ல போடு. பிகாம கரஸ்பாண்டன்ஸ்ல போட்டுக்கலாம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ அந்த மாரி கரஸ்பாண்டன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா, இத நல்லா பார்த்து போடணும். இந்த வருஷத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு செமிஸ்டர் தான், ஒரே ஒரு எக்ஸாம் தானா, அந்த மாரி சேரக்கூடாது. வருஷத்துக்கு 2 செமிஸ்டர். மொத்தம் 6 செமிஸ்டரா கரஸ்பாண்டன்ஸ்ல எக்ஸாம் நடத்துற யூனிவர்சிட்டில தான் சேரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் என் ஸ்டூடண்ட்ஸ ஒன்லி மெட்ராஸ் யூனிவர்சிட்டில சேருங்கன்னு சொல்லுவேன். வேற எந்த யூனிவர்சிட்டியும் சேரக்கூடாது. ஏன்னா, ஆ எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு ரூ. 9,000 ஃபீஸு. 3 வருஷத்துக்கு ஒரு ரூ. 27,000 ஃபீஸு. அது தவிர எக்ஸாம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செமிஸ்டருக்கு ரூ. 1000 ரூ. 1,200 கேட்கறாங்க. இப்போ மிஞ்சி மிஞ்சி போனா உங்களுக்கு ஒரு 35,000 40,000த்துல முடிச்சுட்டு வந்துரலாம் பிகாம. பிளஸ் இவங்க 6 செமிஸ்டருக்கும் எக்ஸாம் வைப்பாங்க. சர்டிஃபிகேட் குடுக்க போறாங்க. அண்ட் ஒருவேள எக்ஸாம்லாம் சிஏ எக்ஸாம் கூட கிளாஷ் ஆச்சுன்னா, அப்புறம் ஒரு செமிஸ்டர் மிஸ் பண்ணிட்டு அடுத்த செமிஸ்டர் 2த்தையும் சேர்த்து எக்ஸாம் எழுதலாம். 2 செமிஸ்டர் சேர்த்து எக்ஸாம் எழுதலாம். இந்த மாரி இருக்குது. ஸோ நான்லாம் வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல தான் படிச்சேன் பிகாமு. பிகாமும் கரஸ்பாண்டன்ஸ்ல தான் படிச்சேன். எம்காமும் கரஸ்பாண்டன்ஸ்ல தான் படிச்சேன். ஸோ அ என் சர்டிஃபிகேட்ல எங்கேயுமே நான் வந்து கரஸ்பாண்டன்ஸ்ன்ற வேர்ட பார்க்கவே இல்ல. நார்மலா ஒரு காலேஜுக்கு போயி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் இருக்கிற காலேஜுக்கு போனா, என்ன சர்டிஃபிகேட் குடுப்பாங்களோ, அதே சர்டிஃபிகேட் தான் எனக்கும் குடுத்தாங்க. ஸோ நீங்க வந்து அப்ப வந்து ரெஸ்யூம்ல காலேஜ்ன்னு வராதே சார். சி இப்போ அமெரிக்காலலாம் வந்துட்டு காலேஜ் நான் சொல்றாங்க. எல்லாம் யூனிவர்சிட்டின்னு தானே சொல்றாங்க. அதே மாரி நானும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டில படிச்சேன். எந்த டி நான் எங்க டிகிரி வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கு கேட்பாங்க. நான் எந்த காலேஜ்ல படிச்சேன்னு ஏன் கேட்கணும்? ஓ! நீ வந்து 12த் எங்கப்பா படிச்ச அப்டின்னா, உங்க ஸ்கூல் பேர் சொன்னீங்கன்னா, மேபி உங்க ஊர்ல ஒரு 10 பேருக்கு தெரியுமே தவிர எனக்கு தெரியாது. ஆனா, சிபிஎஸ்இயா, ஸ்டேட் போர்டா இருந்தா தான் விஷயம். இப்ப நீங்க எங்க எப்பயுமே என்ன போர்ட்ல படிச்சீங்கன்னு தான் கேட்பாங்க. ஒரு ரெஸ்யூம்ல பார்க்கும்போது 12த் இந்த ஸ்கூல்ல படிச்சதெல்லாம் யாரும் எழுத மாட்டாங்க. 12த் சிபிஎஸ்இ, 12த் ஸ்டேட் போர்டு இவ்வளோ பெர்சன்டேஜ் அதே மாரி தான். பிகாம் இந்த யூனிவர்சிட்டி இவ்வளோ பெர்சன்டேஜ் இப்படி தான் எதிர்பார்ப்பாங்க ரெஸ்யூம்ல. நீ காலேஜ் போய் படிச்சியா? நீ மேபி அ ரெஸ்யூம் ஒரு பிரிப்பேர் பண்ண தெர்ல, ஆர் இன்டர்வியூல போய் அட்டெண்ட் பண்ண தெர்லன்னா, தென் யுவர் நோ காலேஜுக்கு போயிருந்தா வந்து எனக்கு பேச வந்திருக்குமே! இப்ப எனக்கு பேசவே வரலையே! எனக்கு பயமா இருக்கே!
இதெல்லாம் வந்து ஒரு வீட்ல வளர்க்கறத பொறுத்து இருக்குது. வீட்ல அப்பா, அம்மாவும் படிக்கல, யாருமே படிக்கல, பேசவும் வரமாட்டேங்குது. ஒருவேளை காலேஜ் போயிருந்தா பேசலாம், வரலாம் அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, ஓகே நீங்க காலேஜ் போலாம். ஆனா நான் ரொம்ப சகஜமா எல்லார் கூடயும் பழகுவேன். எனக்கு அந்த பிரச்சனைலாம் எதுவும் இல்ல அப்படின்ற பட்சத்தில, அந்த காலேஜ்னால உங்களுக்கு எந்த வேல்யூ அடிஷனும் இருக்க போறதில்ல. இப்போ அடுத்தது கரஸ்பாண்டன்ஸ்னால வேல்யூ இருக்குதா? அப்படின்னு கேட்டா, காலேஜுக்கு போனா மட்டும் வேல்யூ இருக்குதா? நான் ஓப்பனாவே சொல்றேன். இப்போ காலேஜ் போயிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு காலேஜ் முடிச்சுட்டு நீங்க பிகாம் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, இன்னைக்கு 12,000 15,000 தானே தராங்க. ஓகே ஒரு அக்கவுண்டன்ட்டா போனீங்கன்னா, அவ்வளோ தராங்க. சார் இல்லையே ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ்ன்னு டெல்லியில ஒண்ணு இருக்குதே. அங்கலாம் படிச்சா 45,000 50,000 தராங்களே. சென்னையில லாயலா காலேஜ்ன்னு ஒண்ணு இருக்குதே. அங்கலாம் படிச்சா 40,000 50,000 தராங்களேன்னா, யார் வேலைக்கு எடுக்குறா? அந்த வேலையில அவங்க என்ன செய்றாங்க? பிகாம் படிச்சதுக்கான வேலைய தான் செய்றாங்களா? இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் இருக்குது. மேபி ஒரு கிரீம் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அது கிடைக்குது. ஒரு கிரீம் ஆஃப் காலேஜஸ்க்கு அது கிடைக்குது. ஒரு மேபி இப்ப லயோலா காலேஜ்ல படிச்சுட்டோ, விவேகானந்தா காலேஜ்ல படிச்சுட்டோ, டிஜி வைஷ்ணவா காலேஜ்ல படிச்சுட்டோ, பிஎஸ்ஜி காலேஜ்ல படிச்சுட்டோ எவ்வளோ பேர் வெளில வர முடியும்? அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த காலேஜ்ல ஒரு கிரீம் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அதுவும் சில பேருக்கு தான் சீட்டு கிடைக்குது. எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கிறதில்ல. அப்போ நேம் சேக்க்கு ஏதோ ஒரு காலேஜ்ல போட்டுட்டு, வீட்டு பக்கத்துல இருக்குது, போயிட்டு வரட்டும்ன்ற மாரி காலேஜ்ல போட்டுட்டா, அது ஒண்ணும் பெருசா வேல்யூ ஆட் பண்ண போறது கிடையாது. பிளஸ் 2வது படிக்கிறதுக்கு டைமும் இருக்க போறதில்ல. இப்ப மார்னிங் டூ ஈவினிங் அவங்க காலேஜ் போயிட்டு வந்தாங்கன்னா, டைம் எங்க இருக்குது படிக்கிறதுக்குன்ற. பிஎஸ்ஜி காலேஜ்லாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 3 ஹவர் தான் காலேஜே வச்சிருக்காங்களாம். ஸோ அந்த காலேஜ்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ காலேஜுக்கு 3 ஹவர் 4 ஹவர் போயிட்டு வந்துட்டு மிச்ச நேரத்தில சிஏ உட்காந்து படிப்பாங்க. பட் சில காலேஜ் நான் கேள்விப்படுறேன். காலையில 8 மணிக்கு கிளம்பி போறாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்பி வராங்க. இந்த மாரி காலேஜ்ல சிஏ படிக்கிற பசங்க இருக்கும்போது எப்படி அவங்களால தாக்கு பிடிக்க முடியும்? அப்போ கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சா வேல்யூ இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிகிரின்றதுக்காக தான் நான் பண்றேனே தவிர, வேல்யூன்றதுக்காக பண்ணல. அந்த பிகாம் சர்டிஃபிகேட் வச்சு நாளைக்கு நான் வேலைக்கு போறதில்ல. இந்த பிகாம் சர்டிஃபிகேட் உனக்கு எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்? மேபி நீ வந்துட்டு ஒரு எம்பிஏக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உனக்கு அது டிகிரி மாரி கிடைக்கும். ஒரு எல்எல்பிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர் எல்எல்பி சேர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி ஆர் நீ சிஏ டைரக்ட் என்ட்ரில வரதுக்கு உனக்கு பிகாம் சர்டிஃபிகேட் தேவையா? அதுக்கு அந்த சர்டிஃபிகேட் யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர, அந்த அந்த அத கன்சிடர் பண்ணுவாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டில போயோ 6 சர்டிஃபிகேட் செமஸ்டர் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா, டைரக்ட் என்ட்ரிக்கு வரதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் ஃபவுண்டேஷனே தத்திக்கினா தாம் 4 அட்டெம்ப்ட் எழுதினா பாஸ் பண்ண முடியல. அப்படின்ற பசங்க டைரக்ட் என்ட்ரி வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லன்றது தான் என் விஷயம். அட்லீஸ்ட் ஆனா எம்பிஏ அந்த மாரி ஏதாவது போயிலாம் சர்டிஃபிகேட் பேருக்கு பின்னாடி போடுறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்சிடும். இப்போ வேல்யூ காலேஜுக்கு போனாலுமே இல்ல. மேபி லைக் டாப் காலேஜஸ் நீங்க போறீங்க அப்படின்னா, காலேஜுக்கு போனா வேல்யூ இருக்கலாம். ஓகே. அதுலயும் பிளேஸ்மென்ட்ல எல்லாருக்குமே பிளேஸ்மென்ட் ஆயிருக்காங்களான்றதையும் பார்க்கணும். ஆ ஒரு 10 பேர், 15 பேர் வந்து 50,000, 60,000 சேலரில பிளேஸ் ஆனதுனால, பிகாம் படிச்ச அத்தன பேருக்கு அந்த சேலரி கிடைக்கும்ன்றதையும் ஊர்ஜிதமா சொல்ல முடியாது. ஆனா ஓப்பனா சொல்லலாம். ஒ ஒருவேள சிஏ படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா, ஆ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா 10,00,000க்கு மேல சேலரி. ஃப்ரெஷருக்கு நான் சொல்றேன். அதாவது 0 எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரூ. 10,00,000 மேல சேலரி. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் முடிச்சுட்டு. ஒருவேள அட்டெம்ப்ட் மட்டும் முடிச்சுட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் 9,00,000 சேலரி 9லேருந்து 9,00,000 சேலரி கிடைக்கும். ஃப்ரெஷருக்கே நான் சொல்றேன். சரி பிகாம் சாரி சிஏ ஃபைனல் முடிக்க முடியல. இன்டர் வரைக்கும் நான் முடிச்சுட்டேன். ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டேன் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ரூ. 35,000 சேலரி. அதாவது நீங்க வந்து பிகாம கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணியிருக்கீங்க. சிஏ இன்டர் வரைக்கும் முடிச்சிருக்கீங்க. ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டீங்க. அப்படின்னா குறைஞ்சபட்சம் 35,000 சேலரி. நான் வந்து இன்னைக்கு தர ரேட்ட சொல்றேன். ரொம்ப எக்ஸாஜரேட்லாம் பண்ணி சொல்லல. என்ன இன்னைக்கு தரோமோ நான் அத தான் சொல்றேன். அதுவும் குறைஞ்சபட்ச ரேட் தான் சொல்றேன். இது அதிகமா தான் இருக்குது. அப்போ ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய பசங்க, ஸ்கூல்ல ஒரு 90% மார்க் எடுக்கிற பசங்க, ஆ சிஏல எப்படியாவது பாஸ் ஆயிருவோம் அப்படின்ற அளவுக்கு படிக்கிற பசங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிற பசங்க. அவங்கலாம் ரிஸ்க் எடுக்கலாமான்னா, 1 இயர்க்கு ரிஸ்க் எடுங்க. ஓகே. ஒருவேள 2 அட்டெம்ப்ட்க்குள்ள உங்களால ஃபவுண்டேஷன முடிக்க முடியலன்னா, லேட்டரல் என்ட்ரிலயாவது காலேஜ் ஜாயின் பண்ணிடுங்க. ஆனா, இந்த 1 வருஷம் இந்த ரிஸ்க்க நீங்க எடுத்து தான் ஆவணும். ஓகே. இல்ல நான் சேஃபா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி சேஃபா படிங்க. மேபி ஃபவுண்டேஷன் படிக்கும்போது ஒரு அட்டெம்ப்ட்ட ஸ்கிப் பண்ணி அடுத்த அட்டெம்ப்ட்ல கூட நீங்க எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபவுண்டேஷன் நான் 100% கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், பாஸ் ஆயிடுவேன் அப்டின்னா மட்டும் எக்ஸாமுக்கு போங்க. இல்ல எக்ஸாமுக்கு போகாதீங்க. அதே மாரி நான் காலேஜ் பண்ணிட்டே நான் பிகாம் காலேஜ் பண்ணிக்கிட்டே நான் வந்து சிஏ படிக்க போறேன் அப்டின்னா, இன்டர 2 குரூப் சேர்த்து எடுக்கவே எடுக்காதீங்க. ஒரு குரூப்பா எக்ஸாம் எழுதுங்க. ஆ அதே மாரி லைவ் கிளாஸ் போகவே போகாதீங்க. ஃபேஸ் டூ ஃபேஸா இருந்தாலும் சரி, Zoom லைவ் கிளாஸ் ஆன்லைனா இருந்தாலும் சரி, போகாதீங்க. ரெக்கார்டட் கிளாஸஸ் எடுத்து படிங்க. காலேஜ்க்கு போற பசங்க. ஏன்னா, இப்டி இருந்தா மட்டும் தான் அவங்களுக்கு 2த்தையும் பேலன்ஸ் பண்ண முடியுது. அவங்க டைம்க்கு அவங்களால படிக்க முடியும். ஸோ இந்த மாரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போட்டுட்டு எது உங்களுக்கு செட் ஆகும் அப்டின்றதெல்லாம் பார்த்துட்டு, பசங்கள முடிவெடுக்க வைங்க. பசங்கள ரெஸ்பான்சிபிள் ஆக்குங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் குடுங்க. இது உன் வாழ்க்கைடா, மிஸ் ஆச்சுன்னா ரொம்ப கேவலமா போயிரும் அப்டின்லாம் சொல்லிக் குடுத்து, அவங்கள ஒரு டிசிஷன் எடுக்க வைங்க. அதுக்கப்புறம் பேரன்ட்ஸா நீங்க அந்த ரிஸ்க் எடுங்க. நன்றி, வணக்கம்.